4 ஸ்லைஸ் பம்கின் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க, தண்ணி இல்லாம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கோங்க. தோலோ சீட்ஸோ எதுவுமே ரிமூவ் பண்ணாதீங்க. அப்படியே நீங்க மிக்ஸி ஜார்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு நம்ம வேற பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 கப் ஃபுல்லா ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு கவர் வச்சுட்டு அது மேல நம்ம இது தட்டி வச்சு நம்ம சன்லைட்ல ஒரு 2-3 டேஸ் நல்ல ட்ரை ஆயிருங்க. அதுக்கப்புறமா நம்ம இது பவுடர் மாதிரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து மறக்காம பாருங்க. நம்ம ஃபேஸ்க்கு ஹேர்க்குலாம் இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. என்னோட கசின்ஸ்ல ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப டல்லா இருக்கு, ட்ரையா இருக்கு, ஸோ எனக்கு க்ரீம் அப்ளை பண்ணுறதுனால ஏதோ சைட் எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காகவே இது வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி நான் வந்து செய்கிறேன். அதே மாதிரி ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க, இந்த ஆர்கானிக் ஜெல் வந்து எதுவுமே எங்களால் அப்ளை பண்ண முடியலன்ட்டு. ஸோ ஆர்கானிக் ஆலோவேரா ரைஸ் பண்ணியிருக்கேன், மூந்தாலும் அதில் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட வீடியோ வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கேட்கறதுனால தான் எனக்கு ஒரு ஐடியா வந்து நான் வந்து இது பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால இந்த ஐடியா நான் பண்ணதுக்காக அவங்களுக்கு நான் தேங்க்யூ ஸோ மச் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஸ்கின்க்கு ஹேருக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.